பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரையும் வாழ்த்துகிறேன். இப்போதும் கூட இந்த 4வது மாத வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தில் 1வது நாளை காணும்படியாக தேவரை பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களில் அநேகர் தேவாலயத்துக்கு சென்று வாக்குத்தத்தங்களை உங்க சபைகளில் பெற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். சரி, நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இயேசுக்கு இருக்கிற காலத்துல மிகப்பெரிய பஞ்சம், 7 வருட பஞ்சம் ஒன்று வருகிறது. அந்த 7 வருடத்துல அதற்கு முன்பதாகவே அந்த பார்வோனுக்கு இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் அதை யோசேப்பு வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அந்த யோசேப்புக்கு அதிகாரியாக அந்த தேசத்துக்கு கர்த்தர் வைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த நேரத்துல யாக்கோபு இஸ்ரவேல் குடும்பத்தார் கேள்விப்படுறாங்க, எகிப்தில தானியம் உண்டு என்று. கானான் தேசத்திலிருந்து முதலாவது 10 குமாரரை அனுப்பி வைக்கிறார். தானியம் வாங்கி கொண்டு வாங்குங்க என்று சொல்லி பணத்தையும் சாக்கு மூட்டைகளையும் சொல்லி அனுப்பி வைக்கிறார். போறாங்க, யோசேப்பை கண்டு கொள்கிறாங்க, மறுபடியும் பென்யமீனை கூட்டிட்டு போறாங்க. எல்லாமே நடக்கிறது. பாருங்க, இந்த பஞ்ச காலம் அவர்களை போஷிக்க முடியாது இருக்கிறது. சரி, பிற்பாடு இஸ்ரவேல் குடும்பத்தார் அத்தனை பேருமே தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து எகிப்துக்கு போ, நீ அங்க போறதை குறித்து பயப்படாத, நான் உனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்கு நான் பராமரிப்பேன்னு சொல்லி யாக்கோபுக்கு சொன்னதுனால அவன் குடும்பத்தோடு எடுத்துக்கொண்டு அந்த எகிப்து தேசத்துக்கு கடந்து போகிறான். உண்மையிலே எகிப்திலேயே இந்த கோசேன் நாடுதான் மிகவும் செழிப்பான நாடாம். அங்கதான் வயல்வெளிகள், தோட்டங்கள், மரங்கள், நதிகள், ஏரிகள் என்று நிறைய நீர்நிலைகள் இருக்கிற இடமாக இருக்கிறது. ஏதனை போல மிகவும் செழிப்புள்ள ஒரு நகரமா இந்த கோசேன் நாடு திகழ்கிறது. இது யோசேப்பு பாருங்க, பஞ்ச காலத்துல எகிப்து ஜனங்களுக்கே வருகிற ஜனங்கள் எல்லாம் முதல்ல வந்து கேட்கறாங்க, தானியம் பணத்துக்கு வாங்குறாங்க. 2வது வராங்க, எங்க கிட்ட பணம் இல்ல, ஆடு மாடுகளை கொடுத்துட்டு தானியம் வாங்கிட்டு போறாங்க. 3வது வராங்க, இப்ப எங்க கிட்ட ஆடு மாடுகளும் இல்ல, எங்களுக்கு நிலம் தான் இருக்குது, விதை தாங்க, எங்க கிட்ட காசும் இல்ல, மற்ற எதுவும் இல்லன்னு. அப்ப நிலங்களை விட்டுருங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட மொத்த எல்லாவற்றையும் யோசேப்பு வாங்கி இதன் மூலமாக அந்த எகிப்தையே என்ன பண்றான், மிகப்பெரிய நாடாய் மாற்றி மிக செல்வந்தம் மிக்கவனாய் பார்வோன பெரிய ஆளாய் மாற்றினான். அப்ப பார்வோன் நினைச்சிருப்பான், இது யோசேப்பு வந்தது நிமித்தம் மிகப்பெரிய ஆளா மாறிவிட்டனே என்று சந்தோஷப்பட்டிருப்பான். பாருங்க, பஞ்ச காலத்துல முன்னதாகவே யோசேப்பு அந்த எகிப்துக்கு அனுப்பி தன்னுடைய சொந்த குடும்பத்தை அந்த இடத்துல வரவழைத்து அவங்களை போஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைப்பார். ஆனால் இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், நமக்கு இப்ப பெட்ரோல், டீசல், எரிபொருள், கேஸ் இது எல்லாமே இப்போ நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள்ல காணப்படுகிறது. இப்போ நம்ம பஞ்ச காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கொடுத்தது பஞ்சமும் கொள்ளை நோயும் வரும். நாங்க கொள்ளை நோய் ஏற்கனவே வந்து போயிடுச்சு, திரும்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்ச காலம் உலகளாவிய விதத்துல வரப்போகிறது. ஆனா தாவீது சொல்லுகிறான், நீதிமான்களின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்பதை நான் காணேன். அப்படிதான் பாருங்க, நீதிமான்களின் சந்ததியை தேவன் பஞ்ச காலத்துக்குள்ளாக தள்ள மாட்டார். எப்படி கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு கொண்டு வந்து இஸ்ரவேல் சந்ததியை போஷித்தாரோ அதே போலதான் தேவன் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி தேவனை அறிந்தவர்களின் நிமித்தம் இந்த நாடு போஷிக்கப்படும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நமக்கு முன்னே சகல நன்மைகளும் வந்து சேரும். எப்படி யோசேப்பு முன்னாடியே போய் சகலவற்றை சவதரித்து பின்பாக இவங்களை கூட்டிட்டு வந்து பராமரித்தானோ அது போல ஒரு பஞ்சமும் நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை போஷித்து பராமரித்து காப்பாற்றுவார். ஆமென்.